TN360 நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். புகழ் அவர் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம TN360 சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஹாப்பி பர்த்டே புகழ். அதாவது தன் வாழ்க்கையில சாதிக்க துடிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுமே ஒரு சில முகங்களை தன்னுடைய இன்ஸ்பிரேஷனை வச்சுப்பாங்க, ஒரு பூஸ்டராக வச்சுப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் புகழ் அவருடைய முகமுமே ஒரு பூஸ்டராக சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பையனுக்கு புகழ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏதோ ஒரு விதத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. கடலூர் சொந்த ஊராக வச்சுக்கிட்டு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலி. அப்பா பழக்கடை தான் வச்சுருக்காரு. அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே பெருசாக இன்கம்லாம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல இப்போ இன்றைக்கி சேல் ஆகுதா காய்கறி இந்த பழங்கள்லாம், ஸோ அதுதான் அவங்களோட இன்கம். சேவிங்ஸ்லாம் பெருசாக கிடையாது. இப்போ ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் வியாபாரம் ஆகாது. ஒரு அண்ணா இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் இருந்தவர் தான் புகழ். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஸோ ஒழுங்காக படிச்சுட்டு சென்னை போயிடணும், அப்போ தான் உன்னோட லைஃப் கொஞ்சம் பிரகாசமாக மாறும். ஸோ இந்த மாதிரியா ஒரு டே டு டே லைஃப், அதாவது டெய்லியும் கூலி வாங்கிட்டு ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கை நீ வாழக்கூடாதுங்கிற மாதிரியான அட்வைஸ் புகழோடைய அப்பா கிட்ட இருந்து அடிக்கடியாக அவர்கிட்ட வந்துட்டே இருக்குமாமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் புகழோடைய அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு. அப்படிங்கிறப்போ புகழும் வேலைக்கு போகணும், அப்போ தான் குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியும் ஃபினான்ஷியலி அப்படிங்கிற கட்டத்தில் புகழ் தள்ளப்படுறாரு. ஸோ ஒரு கால் வருது, ஏர்டெல் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, 8000 சம்பளம்னு சொல்லிட்டு. அந்த நம்பிட்டு ஒரு மொபைல் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு 1500 ஒரு மொபைலை வாங்கிட்டு அவர் சென்னை கிளம்புறாரு. அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன நபர் ரொம்ப நல்லா பழகிறாரு, பஸ்ஸுக்கெலாம் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரியான புகழ் நல்லா ஒரு பேம்பரிங் பண்ணுறாரு. புகழ் கம்ப்ளீட்டாக நம்புறாரு. ஒரு கட்டத்தில் அந்த நபரே புகழ் கையில் வச்சுருந்தக்கூடிய அந்த மொபைலை திருடிட்டு போயிடுறாரு. அப்போது புகழுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் காலாறாரு. என்னடா சென்னையை நம்பி வந்தோம், சென்னை நம்மளை ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு சென்னை மேலே ஒரு பயங்கரமான இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம கரியரில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்னையில் சர்வைவ் ஆகணுங்க ஒரு கட்டத்தில் தள்ளப்படுறாரு. அப்போது சரி கிடைக்கிற வேலைகள்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியனாக இருக்கிறாரு, காரெல்லாம் துடைச்சி கொடுக்குறாரு, மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. அதாவது எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு 30 ரூபா கிடைக்குது, இங்கே ஒரு 50 ரூபா கிடைக்குது, இங்கே ஒரு 100 ரூபா கிடைக்குது, இதில் ஒரு 100 ரூபா வீட்டுக்கு அமைச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை டே டு டே லைஃப்பில் ஒரு போராட்டம் இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சரி நமக்கு காமெடி நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நட்பு வட்டாரங்களை சொல்லும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ட்ரை பண்ணும்போது இந்த காமெடி ஷோ, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு லேடி கெட்டப்லாம் போடுவாங்களாமா. அந்த லேடி கெட்டப் அவருக்கு நல்லா சூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஊர் சுற்று வட்டாரங்கள்லாம் அவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் அவங்களோட வீட்டில் தான் பையன் ஒரு லேடி கெட்டப் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் அக்செப்ட் பண்ணல. இருந்தாலும் புகழ் நமக்கு இது மூலமாக ஒரு அடையாளம் கிடைக்குது, மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய தீனா மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, சிரிப்பிடா அப்படிங்கிற ஒரு ஷோவில். அங்கே போகிறாரு. போனோடனே ஒரு லேடி கிட்ட போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சிங்கரில் அந்த நடுவில் இந்த சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதில் ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுறாங்க, ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க. அதில் புகழ் ஒரு ரோல் பண்ணுறாரு. அதாவது அண்ணீனாவும் இருக்கணும், அம்பியாகவும் இருக்கணும், ரெமாவும் இருக்கணும். இந்த ரெமோங்கிற ரோலோ அம்பிங்கிற ரோலோ அண்ணிங்கிற ரோலோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ணுறாரு புகழ். அந்த ஒரு ஸ்கிட் மூலமாக புகழ் யார் இந்த பையன் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் அதை பெர்ஃபார்மன்ஸாக பார்க்குறவங்களுக்கு எழுந்தது. ஈவன் இப்போ பார்த்தா கூட அந்த ஸ்கிட்டுக்கு நீங்கள் சிரிப்பீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா குக் வித் கோமாளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவருக்கு. ஸோ குக் வித் கோமாளியில் என்டர் ஆகிறாரு. தான் எந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி எதிர்பார்த்தாரோ அதோட பல மடங்கு ஒரு ரீச் அந்த ஒரு ஷோ மூலமாக புகழுக்கு கிடைக்கிது. ஒரு காலகட்டத்தில் அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் கிடைக்கக்கூடிய 30 ரூபா 50 ரூபாய்க்காக நான் என்ன வேலை வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் கார் துறைக்கு ரெடியாக இருக்கேன், எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், என்ன ஒர்க் வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருந்த புகழ் அந்த குக் வித் கோமாளியில் கிடைச்ச புகழ் மூலமாக அவருடைய லைஃப்பை அப்படியே திருப்பி போட்டுருச்சு. பல லட்சங்கள் ஒரு ஈவெண்ட்ஸ் மூலமாகவும் அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி மூலமாகவோ சோஷியல் மீடியா ஹேண்டிலில் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் மூலமாகவோ அவர் கிடைக்குது. ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அண்ட் டெய்லியுமே ஆஃபீஸுக்கு முன்னாடி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ஒரு ரொட்டீனாக வச்சுருக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு வர்றவங்களுக்கு பசி ஆற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டிலுமே டே 50 டே 16 சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கிற காரணம் அதை பார்க்குறவங்களுக்கு தெரியணும். புகழ் ஆஃபீஸ் முன்னாடி சாப்பாடு கொடுக்குறாரு. வேறு யாராச்சும் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சாப்பாடு அவைலபிளாக இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணிட்டாவே போதும், அவங்க போய் சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஒரு ஸ்டோரி கேட்கும்போதே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, சென்னையே புதுசாக இருக்குது, போய் ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு டஃப் சுச்சுவேஷனில் கூட ஒரு மனுஷன் வந்து அந்த கான்ஃபிடென்ஸை விடாமல் சென்னையில் எப்படியே சர்வே ஆகணும், கிடைக்கிற சின்ன வாய்ப்பு கூட பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி இப்போது புகழ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அவரோட லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வாங்க முடியுமா நம்மளால் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் நம்மளால் என்ன வேணாலும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அதாவது அவர் சும்மா போய் நின்னாவே அந்த இடத்துல வந்து காசு தான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாரா காசு, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் பண்ணுறாரா காசு, ஒரு வீடியோ பேசி போடுறாரா ஒரு பிராண்டை பற்றி காசு. அது மாதிரி அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே அடிச்சுட்டு ஃபினான்ஸில் வந்து ரொம்ப டாப்பில் வந்துட்டார், புகழ்லையுமே ரொம்ப டாப்பில் வந்துட்டார், சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சினிமாலையுமே வந்து அவர் எதிர்பார்த்த வெற்றி இந்த செகண்ட் வேறு அவர் கிடைக்கல அப்படின்னாலுமே சினிமாவில் தடம் பதிச்சிட்டாரு. ஃபுல்லாக படம் ஹீரோ கூட ட்ராவல் ஆகக்கூடிய இப்போ அயோத்திலாம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் கூட கம்ப்ளீட் ட்ராவல் ஆகக்கூடிய ரோல். அதாவது காமெடிங்கிறத தாண்டி காமெடி கலந்த எமோஷன் கலந்த ஒரு கேரக்டரையுமே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ட்ராக் அப்படிங்கிறது, அந்த கிராஃப் அப்படிங்கிறது மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. இனி அவர் பண்ணக்கூடிய ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய TN360 சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே புகழ். ஸோ உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது பல யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பாத்வேவாக இருக்கும். இந்த பாதையை நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், நம்மளும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே, ஈவன் அந்த பயோவை வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனக்குமே வந்து சொல்லும் போதே எனக்கு ஒரு பூஸ்டப் ஆகுது, ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. ஸோ உங்களுக்கு புகழை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் புகழுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேவை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திஸ் டாடா சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.